வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வெஜிடபிள் சமோசாங்க. கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம். ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி சமோசா, வெஜிடபிள் சமோசா கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம். ரொம்ப ஹெல்தியானது தான். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்க போகுது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பவுலில் 1 கப் அளவு நம்ம கோதுமை மாவு எடுத்துருக்கோம். கொஞ்சமாக லைட்டாக உப்பு தண்ணியிலேயே கரைச்சி விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்பாத்தி மாவு பிசையும்லங்க, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், பிசைஞ்சிட்டு காட்டுறவங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ இது இருக்கட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் இதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம அதுக்குள்ளே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். தேவையான காய் எடுத்திருக்கோம். பாருங்கள், கேரட், பீன்ஸ் எடுத்திருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உருளைக்கிழங்கும் எடுத்திருக்கோம். ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக பச்சை பட்டாணி, ஊற வச்ச பட்டாணிங்க. இப்போ இதை வேக வச்சுக்கணும். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வச்சுக்கலாங்க. நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம். பாருங்கள், அளவாக தண்ணி ஊற்றிக்கலாம், வேகிறக்கு அளவாக. இப்போ இதை நான் 2-3 விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க. ஸோ இது வேகட்டும், நாம் விசில் வரட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நாம் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்லங்க, அதை பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், நல்லா பஞ்சாட்டம் வந்திருக்கு நம்மளுக்கு மாவு. இப்போ இதை நாம் உருண்டை பிடிச்சி நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்க போகிறோம். கொஞ்சம் உருண்டை நீங்கள் பெருசாகவே பிடிச்சிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு சமோசாவுக்கு சைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம சப்பாத்தி தேய்ப்போம்லங்க, அந்த மாதிரியே மாவு எடுத்துகிட்டு மாவு போட்டு தேய்ச்சிக்கோங்க. ஆயில் போட வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சி முடிச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே நம்ம தேய்ச்சாச்சு. இதே மாதிரி தாங்க நம்ம இருக்கிற மாவு எல்லாமே தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எல்லா மாவுமே தேய்ச்சி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதை நம்ம லைட்டாக 1 தடவை 2 தடவை தோசைக்கல்லில் போட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். நல்லா காஞ்சி வந்துருச்சு. பாருங்கள், இப்போ நீங்கள் ரொம்ப வேக வைக்க அவசியம் இல்லை. ஒரு 2-3 தடவை மட்டும் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், மேலே ஒயிட் பபுள்ஸ் வரும். அந்த அளவு இருந்துன்னா போதும். காட்டுறவங்களுக்கு எந்த ஸ்டேஜ்னு. பாருங்கள், 1 தடவை 2 தடவை திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், ஒயிட் பபுள்ஸ் மாதிரி வந்துருச்சு. பாருங்கள், இப்போ இது ஓகேங்க, நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வேக வச்சிங்கன்னா போதும். இதே மாதிரி தாங்க நம்ம இருக்கிற மாவு எல்லாம் நம்ம தேய்ச்சி வச்சது எல்லாமே நான் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராகவே நம்ம எல்லாமே போட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் வேக வச்சுருந்தாங்களா, அது வெந்துருச்சு. அதை தாளிச்சிக்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். அதில் ஆயில் போட்டாச்சு. நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாங்க. அப்போ தான் சமோசாவுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. வதங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் வேக வச்ச காயை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சமாக தான் லைட்டாக தண்ணி இருக்குது. அது இதில் உங்களுக்கு வேகிறப்ப சரியாக போயிடும். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம காரம் இன்னும் ஆட் பண்ணல. ஸோ காரத்துக்காக பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்திருக்கோம். அப்புறம் கொஞ்சமாக ஜீரகத்தூளும் எடுத்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா பொடிங்க போதும். இந்த மசாலா உங்களுக்கு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது ஆல்ரெடி வெந்துருச்சு. ஸோ மூடி வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நாம் நல்லா வேக வச்சு நம்ம வதக்கியாச்சு. பாருங்கள், நல்லா வதங்கி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது இருக்கட்டுங்க. பாருங்கள், நம்ம எல்லா மாவையும் போட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல. இப்போ இதில் சமோசாவுக்கு தேவையான ஷேப் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்படி நம்ம ஒரு குச்சி மாதிரி வச்சு கத்தியில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு சேஃப் கரெக்டாக சமோசா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப் கரெக்டாக இருக்கிறனால நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எடுத்துகிட்டு காட்டுறேன். பாருங்கள் ஷேஃபை. பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு சமோசா கரெக்டான ஷேஃபில் வரும். ஸோ அதனால் எடுத்திருக்கோம். இன்னும் நாம் ஓரமெல்லாம் கூட சேஃப் இல்லாமல் இருக்குது, அன்சேஃபாக. ஸோ ஓரத்தையும் நம்ம சேஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஓரத்தையும் சேஃப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சமோசா உங்களுக்கு நல்லா சூப்பராகவே கிடைச்சிரும். பாருங்கள்,
இந்த மாதிரி 2 பக்கமுமே நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இதே மாதிரி தான் நம்ம எடுத்து வச்சோம்ல எல்லாத்துலேயும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சமோசா வந்து சேவ் பண்ணி ஒட்டுறப்ப பார்த்திங்கன்னா ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக மைதா மாவில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பசை மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது இருக்கட்டும். இப்போ எப்படி நம்ம சமோசாவை செய்யலாம், சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ட்ரையாங்கிள் மாதிரி முக்கோணம் மாதிரி மடிக்கணும். பாருங்கள், ஒரு மடி மடிச்சுட்டு திருப்பி அதே மாதிரியே திருப்பி போட்டுருங்க. ஸோ போட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் கோன் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக கோன் மாதிரி கிடச்சிருக்குல்ல. இதுக்குள்ளே தான் நம்ம எடுத்து வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்க போகிறோம். பாருங்கள், வேக வச்சுதான் இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் சின்னதாக செய்ய போகிறோம். நீங்கள் பெருசாக வேணால் பெருசாக கட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப் கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி மடித்து இதை ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து மைதா மாவு எடுத்தோம். பாருங்கள், காட்டுறேன். ஓகேங்க. பாருங்கள், இப்போ சேஃப் வந்துருச்சு பார்த்திங்களா நம்மளுக்கு சமோசா சேஃப். இப்போ இந்தெல்லாம் இருக்கிறது இதையே நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டிக்கும், உங்களுக்கு ரெடி ஆயிரும். இந்த முன்னாடி நீங்கள் இதை எடுத்து வச்சு ஒட்டிக்கணும். அப்போ தான் நிற்கும் உங்களுக்கு, காய் வெளியில் வராமல். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துருக்கோம், நம்ம ஒட்டிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சமோசா பாருங்கள் ஒட்டி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தாங்க நம்ம இருக்கிற சமோசா எல்லாமே எடுத்து போட்டு வெஜிடபிள்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்னொன்று காட்டுறவங்களுக்கு மடக்கிறதுக்கு தெரியலேன்னா பாருங்கள் எப்படின்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சிட்டு இதே மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு கோன் மாதிரி அழகாக கிடச்சிருங்க. பாருங்கள், இது பெரிய சைஸில் பண்ணிங்கன்னா இதே சேம் தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வெஜிடபிள்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். நாம் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம மடித்து விட்டுட்டோன்னா நம்மளுக்கு சமோசா ரொம்ப சூப்பராக கடையில் வாங்குகிற மாதிரியே கிடைச்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுக்கலாங்க. ரொம்ப சேஃபாக அழகாக கிடைச்சிரும் நம்மளுக்கு சமோசா. பாருங்கள், இதை ஒட்டிக்கணும். அதுக்காக தான் நம்ம மாவு எடுத்தோம். பாருங்கள், ஒட்டுறோம் எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஒட்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு சமோசா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பராகவே நம்ம எல்லா சமோசாவுமே இதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், நான் ஒட்டி ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி தாங்க இருக்கிற சமோசா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம எல்லாம் எடுத்தாச்சு. நான் குழந்தைகளுக்காக பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக கூட எடுத்திருக்கோம். பாருங்கள், அது மாதிரி நான் ஒரு 2-3 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கு குட்டியாக இருக்குது, குட்டி சமோசா அப்படின்னு சாப்பிடுவாங்க. கோதுமை மாவு தான், ஸோ ரொம்ப ஹெல்த்தி தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், இது இருக்கட்டும். நாம் ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நாம் எடுத்து வச்ச சமோசாவை ஒன்றொன்னா உள்ளே போட்டு பொரிச்சிக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. நீங்கள் ஒரு தடவை 2 தடவை நல்லா திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், திருப்பிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. நல்லா சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்துடும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. கோதுமை மாவாக இருந்தாலும் பாருங்கள், எடுத்து காட்டுறேன். நல்லா சாப்பிட்றதுக்கு மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப சூப்பராக ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், சமோசா ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். நம்ம இருக்கிற மாவில் எல்லாத்தையும் இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பராகவே வெந்து வந்துருச்சு. பார்க்குறக்கே தெரியுது உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. பாருங்கள், ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே நான் எல்லா சமோசாமே போட்டு எடுத்துட்டேங்க. இப்போ இது சர்வ் பண்ணுறதுக்கு தயாராக எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே சமோசா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காகவே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ சிம்பிள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்கலாங்க. எந்த கெமிக்கல்ஸும் நாம் இதில் ஆட் பண்ணல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பாக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திக்கலாங்க இன்னொரு வீடியோவில்.